ஏ ஏ பிளஸ் டூ ஏ ஏ பிளஸ் டூ என்ன கேட்குறாங்க, ரெண்டுக்கும் எல்சிஎம் 1300. ஓகே, ஏ ஏ பிளஸ் ஒன்று என்னன்னு கேட்குறாங்களா, ஏ ஏ பிளஸ் ஒன்று. ஓகே, இப்போ இதுல எல்லா ஆன்சர் எதுல இருக்கு, ஜீரோல முடிஞ்சிருக்கு, டபுள் ஜீரோ ஜீரோல முடிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு ஸ்கொயர் டேர்ம் எடுக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூ பாருங்க, ஏ ஏ பிளஸ் டூனா அதே நம்பரோட கொஞ்சம் அதிகம். இப்போ நமக்கு பாருங்களேன், 50 ஸ்கொயர் எவ்வளோமா, 50 ஸ்கொயர் 2500 நமக்கே தெரியும். 60 ஸ்கொயர் 3600. அப்போ இங்க எல்லாமே எது பக்கத்துல இருக்கு, 2500க்குள்ள தானே இருக்கு. 2500 2600 அவ்வளவுதான் இருக்கு. அப்போ 60க்கு வரல. சிம்பிள். நான் இப்போ என்ன பண்றேன், அப்போ 50 வந்து நியர்பை இருக்கு, 2500 பக்கத்துல இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்போ 50 நம்ம ஏன் எடுக்க போறோம். இது வந்து அசம்ஷன் ஈஸி. எப்படின்னா, இந்த வேல்யூ இருக்குல்ல, ஆப்ஷன் வேல்யூ, ஆப்ஷன் வேல்யூ வந்து பாருங்க கண்டிப்பா ஸ்கொயர் நம்பர் பக்கத்துல வரணும் ஒன்னு. அப்போ இதெல்லாம் எங்க இருக்கு, 2500 பக்கத்துல இருக்கு எல்லாமே. அப்போ 50 ஸ்கொயர் பக்கத்துல ஆன்சர் வருதான்னு செக் பண்றேன், வேற ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். அப்ப நான் 50ன்னு எடுத்தா இது 52 எடுக்கலாமா, 50 × 52 எவ்வளோ, 50 × 50 2500, 2 50 ஒரு 100. அப்ப 50 × 50 யோசிச்சு பாருங்க, 50 52 பாருங்க, 2 போட்டா என்ன வரும், 25, 26. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாதுல்ல. 25 × 26 எவ்வளவு வரும், 25 × 2 எவ்வளவு, 50. 50 × 13 எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க, 50 × 13 எவ்வளவு வருது, 6500. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா 650. × 2 போட்டீங்கன்னா 1300 ஆன்சர் வந்துருச்சு. இதை பெருக்கி பாருங்க, 1300 வந்துடும். அப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னது, ஏ × ஏ பிளஸ் 1 தானே. இது அடுத்த நம்பரா வந்தா பெருக்கி எழுதிட்டா போதும் ஆன்சர். 50 × 51 எவ்வளோ, 50 × 50 2500, ஒரு 50 2550.